ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் நடுவில் ஒரு ஹீரோயினியை சண்டே உருவாக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது யார், அதுக்கான பின்னணி என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ பிரியங்கா மோகன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கன்னடிகா அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையெல்லாம் முன்னேறி தமிழில் டான் என்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ற படத்திலும் நடித்து ஒரு பெரிய ஹிட் வந்து அந்த படம் ரீச் ஆனதால் இவங்க படித்துட்டு எல்லாமே ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். இவங்க ஆரம்ப காலத்தில் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி சினிமா ஃபீல்டை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு டைரக்டர் தான் இவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தாங்களாம். ஸோ அந்த டைரக்டர் மாதிரியே எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த ஒரு பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியலன்றதால சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகனுக்கு ரொம்பவே கைடாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு படத்தையும் எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் கதையை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்டர் அண்ட் டான் அப்படின்னு சொல்லி இந்த 2 படத்தையும் நடித்தாங்க, நல்லா ஹிட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் கண்ணில் இவங்க பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் சார் 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பார்த்திங்கன்னா பழகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் பிரியங்கா மோகனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷா டேக்கர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாராம். ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லரில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் கூட போயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தை நடிக்க வேணாம் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சிவகார்த்திகேயன் வந்து பிரியங்கா மோகனுக்கு சொல்லியிருக்காங்களாம். பட் இருந்தாலும் அவங்க இவர் பேசினதை பெருசாக எடுத்துக்கலாம். கேட்டால் தனுஷ் சார் மாதிரி பெரிய ஒரு ஆக்டர், ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம், அதனால் நான் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சை மீறி வந்து நடிச்சிருக்காங்க. இந்த இடத்துலையே பிரியங்கா மோகனுக்கும் எஸ்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தனுஷை ஃபுல்லாக பிரியங்கா மோகன் வந்து பார்த்திங்கன்னா டேக் கேர் பண்ணிக்கிறன்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தனுஷ் சார் தான் பிரியங்கா மோகனுக்கு வந்து என்ன படம் நடிக்கணும், என்னென்னலாம் சூஸ் பண்ணணும், கதையெல்லாம் எப்படிலாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு மாதிரி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாம். அவங்களும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இருக்காராம். இதனாலேயே பிரியங்கா மோகன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கார் எஸ்கே அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம், நான் இதுக்கப்புறம் சொல்கிற படத்தில் தான் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தனுஷ் ஆர்டர் போட்டிருக்காராம். அவங்களுடைய அடுத்த படத்திலும், அதாவது பிரியங்கா மோகன் அண்ட் தனுஷும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குபேரா அப்படின்ற ஒரு படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்களாம். இது போக இன்னும் 2-3 படத்தையும் கைவசம் வச்சுருக்காங்கன்ற மாதிரியும் பல தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே ஒரு சில சர்ச்சைகளை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய டைவர்ஸ் விஷயமாகட்டும், இல்லை ஒரு சில நடிகைகளோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆஃபரில் இருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சர்ச்சையாகவும் வைரலாகவும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா மோகன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி தான் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.